ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வாட்ச். ஸோ நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்ட விஷயம், உங்கள் வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்டீரியரோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது. அண்ட் மூணாவது, அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெஸ்ட்டா, ஏன் ரெண்டாவது போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர், அதாவது இப்படி தான் லிட்டரலாக கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஆல்ரெடி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கும் போது எதுக்காக போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஏன்னா சென்னையில் இருக்க முக்கால்வாசி பீப்புளுக்கு தெரியும் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா பின்னாடி என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த இதை மைண்டில் வச்சுட்டு தான் எங்களை கேட்டாங்க, ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் போய் இப்போ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. அண்ட் பட்ஜெட் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் ஏன் வீடு வாங்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெஸ்ட்டா இல்லை அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் நீங்களும் உங்கள் கனவு இல்லத்தை வாங்க போகிறீங்க இல்லை கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம், ஏன் இண்டிவிஜுவல் ஹவுஸை விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேசிட்டேன். அண்ட் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஏன் அப்பார்ட்மெண்ட் போனோம் அப்படின்னா, பிரியங்காவோட ஒர்க்காக இருக்கட்டும், என்னோட ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் பசங்களோட ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் இருக்க இப்போ இருக்கல இந்த வீடு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், வருணை கொண்டு போய் விடணும்னா ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், துருவை கொண்டு போய் விடணும்னா ஒரு 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் ஸ்கூல் கொண்டு போய் விடணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 13 கிலோமீட்டர்லாம் ஒரு கிலோமீட்டரா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க, இப்போ கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க பார்த்தேன். நம்மளுக்கு வந்து அந்த 13 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டருங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பெரியவங்களுக்கு நம்ம பைக்கில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், காரில் கூட போகிறோம், நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு காலையில் எழுப்பி குளிப்பாட்டிட்டு அந்த அவங்க என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, சின்ன வயசில் நம்மளும் ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அந்த இது வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க பசங்க, நான் லிட்டரலாக நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் காலையில் போகிறது 13 கிலோமீட்டர் சென்னையில் ட்ராவல் பண்ணி போகிறது அவ்வளோ சுலபமான விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸாவது ஆகும். காலையில் அந்த குழந்தைங்கள பிடிச்சி ஒரு 45 மினிட்ஸ் உட்கார வச்சு ட்ராவலில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கறதுக்குள்ளே அதுக்கே டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஸ்கூலில் லேர்ன் பண்ணி அது அவங்க பிரெயினில் ஏறுமா ஏறாதா எதுவுமே தெரியாது. அதெல்லாம் அடுத்த விஷயம். பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சரி இப்போதைக்கு நம்ம வந்து பிரியங்கா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அண்டு பசங்களோட ஸ்கூல் பக்கத்தில் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நான் போயிட்டு வந்துடுவேன். நான் கேபில் தான், ஆஃபீஸ் கேபில் தான் போயிட்டு வரேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ரீசேல் ஃப்ளாட் எல்லாம் பார்த்தோம், ரெண்ட்டுக்கு பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தது போக தனியாக வீடு கட்டலாம் அப்படின்னு இடமெல்லாம் பார்த்தோம். இடமும் பார்த்து எல்லாமே எதுவுமே ஒத்துவல்ல அப்படிங்கும் போது தான் சரி அப்பார்ட்மெண்ட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு தான் இப்போ வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்கினோம். வீடெல்லாம் வாங்கிட்டோம், அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டோம். அதோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்தது. நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா திருமலை வாயில், சுதர்சனம் மெயின் ரோடு, அதாவது திருமலை வாயிலில் நம்ம எம்டிஹெச் ரோடு இருக்குல்ல, அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 500-600 மீட்டர் தான் இருக்கும். அங்கே தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கும். ஆல் இண்டியா ரேடியோக்கு அப்படியே பேக் சைடில். ஸோ அங்கே லேண்ட் வேல்யூ வந்து ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து ஒரு 5,000 to 6,000 வரைக்கும் போயிட்டுருக்குது. அண்ட் அப்பார்ட்மெண்ட் ரேட்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ஒரு 5,000 வரைக்குமே போயிட்டுருக்குது. 5,000 to 6,000 தான் சேல் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம். உங்களுக்கே தெரியும், 2 கம்யூனிட்டி தான் இருக்குது நம்ம ஏரியாவில், திருமலை வேலை 2 கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அதில் ஒன்றில் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ பட்ஜெட் என்ன அப்படின்னா 35 lakhs 1 BHK அப்படி தான் நம்ம வீடு வாங்கியிருக்கோம். 35 lakhs and 20,000, 20 to 30,000 இருக்கணும் வைங்களேன். இதுதான் நம்ம வீட்டோட ஓவரால் பட்ஜெட். ஸோ இதில் வந்து போடியம் சார்ஜஸ், கார்பஸ் ஃபண்டு அண்டு என்னென்னமோ போட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து 5,000 ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ஃபீட் 4,000 5,000 சரியாக தெரில. ஆனால் ஓவரால் பட்ஜெட் நம்ம வீடு வாங்கினது வந்து 35 lakhs and 20,000 இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு சில இடத்துல வீடோட காஸ்ட் மட்டும் சொல்லுவாங்க அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் செலவாச்சு. ரிமைனிங் வந்து நம்ம வீட்டோட எக்ஸாக்ட் என்ன சொல்கிறது அமௌண்ட் ஒரு 32.5 lakhக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் 2.5 lakh வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ மொத்தம் 35 lakhs. திருமுல்லை வாயில் மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில், அதாவது மெயின் ஏரியாவில் ஒரு 32.5 lakhக்கு வந்து ஒரு தனி வீடெல்லாம் வாங்குறது ரொம்ப கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாங்கினோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ நாங்கள் வாங்கினோம் ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் வாங்கினோம்.
ஆனால் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்குறீங்க அப்படின்னா மைண்ட்லேருந்து சப்போஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வீடை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் லைட்டாக அழிச்சிட்டு தனி வீடாக வாங்கலாம், தனி வீடாக கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட்டாக தனி வீடா அப்படின்னு கேட்கும்போது தனி வீடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று தனி வீடாக வாங்க ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா தனி வீடாக கட்ட ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே முடியாத பட்சத்தில் என்ன மாதிரி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க எப்போயுமே அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை, அதுவும் பர்டிகுலராக சென்னையில். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ ஷேர் பண்ண விரும்பலை. போக போக அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி பில்டிங் குவாலிட்டி இருக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் மேபி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் செக் பண்ணணுமா நம்ம அப்படின்னு தோணலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. அதனால் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவரால் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32.5 lakhs இதுதான் வந்து நம்ம வீட்டோட பட்ஜெட். ஸோ இதில் வந்து ஒரு 10%லேருந்து ஒரு 20% நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். ரிமைனிங்லாம் வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இது மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் போகும்போதாக இருக்கட்டும், ஒரு அப்பார்ட்மெண்ட் போகும்போதாக இருக்கட்டும், நம்ம ஒரு 20% பேமெண்ட் பண்ணாலே அவங்களே ஒரு பேங்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா ரிமைனிங் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்லாம். ஸோ லோன் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ போனோம், ஒரு 20% பேமெண்ட் நம்ம பே பண்ணிவிட்டு ரிமைனிங் லோன் போட்டுட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை ரெடி கேஷாக கொடுக்கணும் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ ஒரு 1 BHK தான் வாங்கியிருக்கிறேன். 2 BHKலாம் போனோம் அப்படின்னா ஒரு 50 lakhs கிராஸ் பண்ணி போயிடுது. நம்ம இப்போ தான் இந்த வீடு கட்டிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு நான் இப்போதைக்கு பெரிய கமிட்மெண்ட்டில் இறங்க வேண்டாம், ஒரு சின்ன கமிட்மெண்ட்லேயே இறங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு 1 BHK 35 lakhsக்கு வாங்கியிருக்கேன். அண்ட் இன்டீரியருக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அது PWP அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கம்ப்ரஸ்டு பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ எனக்கு தெரியும் ஒரு சிலர் கமர்ஷியல் பிளைவுட்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 500 ரூபாய் 600 ரூபாய்க்குலாம் நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் வுட்டுன்னு தான் சொல்கிறாங்க, அதுவும் பிளைவுட்னு தான் சொல்லுவாங்க, இதுவும் பிளைவுட் தான் சொல்லுவாங்க. ஏன் காஸ்ட் டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியை பொறுத்து கண்டிப்பாக ரேட் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1375 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாங்க நம்ம SA இன்டீரியர்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக PWP மெட்டீரியல் தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய வீட்டில் இன்டீரியர் பார்க்குறேன், போர்டாக தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அங்கே உட்காந்து தேய்க்கிறது, பண்ணுறது, செய்கிறது, செட் பண்ணுறதுன்னு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு இழுத்துருவாங்க. அங்கேயே தங்கி அந்த வீட்டிலே தூங்கி எழுந்திரிச்சு இது மாதிரி தான் நிறைய போயிட்டுருக்கு இன்டீரியர்ஸ். நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தேன், நிறைய வீட்டுக்கு அப்படி தான் ப்ளைவுட்டாக தூக்கிட்டு வந்துடுறாங்க. உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அதுக்கு எடுத்து கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணுறாங்க. பட் இது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போர்டாக தான் வீட்டுக்கு வரும். பெரிய போர்டெலாம் வந்து இங்கே வந்து கட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாங்களோ பாக்ஸ்னால் அது மாதிரி பாக்ஸாக ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஃபேக்ட்ரி விசிட் போயிட்டு நம்ம மெட்டீரியல் எப்படி ரெடி ஆகுது, நம்ம கொடுத்த கலர் தான் ரெடி பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வீட்டுக்கு வந்தோடனே ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கு 2 days மொத்தமாக ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அது ஃபேஸ் 2ல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு டோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேஸ் 1 ஒரு 2 days, ஃபேஸ் 2 ஒரு 2 days, மொத்தமாக 4 நாள் தான். மொத்தமாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. எங்கெல்லாம் ஒயர் பாக்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் தேவைப்படாது அதெல்லாம் எடுத்து வந்து எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஒயர் அடிஷ்னலாக தேவைப்படும், எங்கெல்லாம் போர்டு பாக்ஸ் அடிஷ்னலாக வைக்கணும். மெட்டீரியல் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா போதும், அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிஷியன்லேருந்து பெயிண்டர்லேருந்து கார்பெண்டர்லேருந்து எல்லாருமே அவங்கக்கிட்டே இருப்பாங்க இன்டீரியரில். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து 1375 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக நான் என்ன அடிஷ்னலாக பே பண்ணேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனா. ஒரு சில வீட்டில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்லேயே வந்து கிரானைட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ என்கிட்ட சொல்லிட்டாங்க மேடவாக்கம்லேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க எஸ்என்டிஎஸ் வந்து மேடவாக்கம் தான் பேசிக்கலி. அங்கேருந்து ஆவடி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஆகும் அப்படின்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கலில் யாராவது கிரானைட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கிரானைட் போட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ எவ்வளோ தெளிவாக எங்கெங்கே நம்மளோட காசை மிச்சம் பண்ண முடியுமோ அதுக்கெலாம் அவங்களே ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுக்கு 1375 ரூபா அப்படிங்கிறது, அதுவும் இந்த PWP மெட்டீரியல், அதாவது இதெல்லாம் வந்து இந்த கார்ப்பரேட்டில் நான் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸில் பண்ணுற அதே மெட்டீரியல்லாம் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இந்த பட்ஜெட் எனக்கு சொன்னாங்க. அண்ட் இந்த இன்டீரியரில் எப்படி பட்ஜெட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் ஆல்ரெடி லாஃப்ட் கட்டி வச்சுருவாங்க, அதே மாதிரி ஷெல்ஃப் போட்டு கடப்பா ஸ்லாப் போட்டு வச்சுருவாங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் வெறும் ஷட்டர் டோர் மட்டும் தானே பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 செவர் தான் வரும். அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு லாஃப்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக 20,000 30,000 வாங்கிடுவாங்க. அது ஒரு காஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வுட்டில் வந்து டோர் ஷட்டர் போட்டோம்னா எல்லாமே ஈக்குவலாக பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்ல வரேன். அதனால் நான் லாஃப்ட்லாம் ரெடி பண்ணல, எல்லாமே வுட்டில் தான் பண்ணோம். ஸோ ஓவராலாக எனக்கு ஒரு 3,20,000 கிட்ட வந்துச்சு ஒரு 1 BHKக்கு. இப்போ 2 BHK 3 BHK போகிறோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, கிச்சனாக இருக்கட்டும், டிவி யூனிட்டாக இருக்கட்டும், பூஜா யூனிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே காமன். எந்த வீடாக இருந்தாலும் இந்த பூஜா யூனிட் அண்ட் கிச்சன் யூனிட் சேம், அது எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பெட்ரூம் நான் பண்ணியிருக்கேன்னா ஒரு பெட்ரூம், இது போக நீங்கள் 2 BHK 3 BHKனா இன்னும் ஒரு பெட்ரூம், ஒரு 2 பெட்ரூம் அடிஷ்னலாக வரும். ஸோ பெரிய பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம கிச்சன் யூனிட்டில் பாட்டம் யூனிட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 60,000 வந்தது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,375 ரூபா ரேட் மேனிக்கு போட்டோம் அப்படின்னா. அதேமாதிரி டாப் யூனிட் பண்ணுறதுக்கு 1,300 தான் போட்டாங்க. அது ஒரு 28,000 கிட்ட வந்தது. அக்சசரிஸ்லாம் ஒரு 9,000 கிட்ட வந்தது. அண்ட் லாஃப்ட் எப்போயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ லாஃப்ட்டுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டாங்க. அது ஒரு 30,000 வந்தது. இதுதான் ஓவரால் கிச்சன் பட்ஜெட். நம்மளோட டிவி யூனிட் கொஞ்சம் சின்னது தான். ஸோ பூஜா கபோர்ட் ரைட்டில் வந்ததுனால ஸோ பூஜாவுக்கு அரௌண்ட் 20,000 கிட்ட வந்தது. அண்ட் டிவி யூனிட் அரௌண்ட் 25,000 வந்தது, இன்க்ளூடிங் எல்லாமே இந்த மெட்டீரியல்ஸ், ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த வாஷிங் மிஷின் இருக்க ஏரியாவில் பண்ண ஒர்க் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 20,000 கிட்ட வந்தது. ஸோ ஃபைனலாக பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங்காக ஒரு 80,000 கிட்ட வந்தது. ஸோ இதுதான் இன்டீரியருக்கான பட்ஜெட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் நீங்கள் இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க, இடம் வாங்கி வீடு கட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை பார்த்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் வாட்ச். பாய்.